வந்து எங்களை அன்பு மலையால் நனைய வைத்த திரு அன்புச்செழியன் அவர்களுக்கு எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வர்ணன் படத்துக்காக எப்பவுமே உறுதுணையா இருந்தது திரு ராதாரவி அவர்கள், சரண்ராஜ் அவர்கள், நடிகர்கள், நடிகைகள் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் முக்கியமா இந்த படத்தை இங்க கொண்டு வந்து நிக்கிறதுக்கு எங்களோட குடும்பத்தாரோட சப்போர்ட் நிறைய இருந்திருக்கு. எங்கன்னா நாங்க மட்டும் சொல்லல, நான் மட்டும் சொல்லல, இயக்குனர், நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு லைட்மேன்ல இருந்து வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் எங்களோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், கதை எழுதி முடிச்சாச்சு, திரைக்கதை பவுண்டு ரெடியா இருக்கு. இயக்குனரோட அப்பா வந்து அன்பனிகிட்ட கூப்பிட்டு போய் நிப்பாட்டோம். நாங்கள் பவுண்டெல்லாம் கொடுத்தோம், பார்த்துட்டு கதை நல்லா இருக்குது தம்பி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, இன்னைக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு. வந்த பதில் என்னன்னா, பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்காங்க, கொஞ்சம் முடிச்சுட்டு வர சொல்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னடா நம்மள சின்ன பசங்கன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம ப்ராப்பரா ஏன்னா MBA மீடியா படிச்சிருக்கோம், நம்ம அதுபடி புக்கு படி பண்ணிட்டு வந்திருக்கோமே, பவுண்டெல்லாம் பக்காவா ரெடி பண்ணியிருக்கோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டா பண்ணியிருக்கோம், இப்படி நம்மள சொல்லிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். சரி, பெரியவங்க என்னதான் இருந்தாலும் சொல்றாங்க, அதுபடி நம்ம முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஆனா அப்பதான் புரிஞ்சிச்சு அண்ணன் ஏன் அப்படி சொன்னாரு. நாங்க முடிச்சுட்டு வந்தோம்னு நான் நினைச்சது ஒரு பெரிய மலை ஏறிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா திருவண்ணாமலையில ஒரு 14 கிலோமீட்டர் கிரிவலம் தான் வந்திருக்கோம், மலையெல்லாம் ஏறவே ஆரம்பிக்கல. அப்ப மலை உச்சியில இருக்கிற ஒருத்தர் சொல்றப்போ கேட்டுக்கிறது கரெக்ட் தாங்க. அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அங்க நின்றுட்டு இருந்தோம், இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம். ரொம்ப நன்றி. அது இது நன்றின்னு சொல்லி 3 எழுத்துல முடிக்க முடியாது. ஆனா இது அவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா சின்ன படங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எங்களை மாதிரி ஒரு டீமை படம் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக, அவர் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக எங்களை இன்னைக்கு இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்றது கொஞ்சம் பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டீங்க, இப்போ உங்களை பார்த்து நானும் அதே மாதிரி மத்தவங்க கிட்ட வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயமா தானே இருக்கு. அவர் பையன் ஹீரோ, ஸோ எனக்கும் வந்து என் சன் ஹீரோன்ற ஃபீலிங்கில் தான் நான் இங்கே இருக்கேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர், ஸ்ரீதர் மாஸ்டர்லேருந்து எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கிருஷ்ணா சார் அவரோட ஒரு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வருணன் அப்படின்னு சொல்லும் போதே அதில் நிறைய வழிகள் இருக்குது. அது இயக்குனர் அவருக்கு தெரியும். அந்த படம் தயாரித்து அது இன்னைக்கு வந்து அது உயிர் பெற்றிருக்கு. அது உயிர் கொடுத்தவர் மதுரை அன்பு சார், அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க பங்குக்கு எல்லாமே நல்லது செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அன்பு சார் மாதிரி ஒருத்தர் வந்து படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும். ஷூட்டிங் பண்ணிடலாம், போயிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். பட் தேட்டருக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது இந்த காலத்தில். அதை வந்து அன்பு சார் பண்ணியிருக்காரு. இந்த வருணன் குழு சார்பாக அவருக்கு பெரிய நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா கலைஞர்களோட நிறைய இளம் கலைஞர்கள், புது கலைஞர்கள் நிறைய பேர் எங்கள் அப்கமிங் இந்த படத்தில் இருக்காங்க. ஹரிப்ரியா, கேப்ரிலா, துஷ்யந்த் அண்ட் ஜெயோட பிரதர் தேவா சார் ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களோட திறமையெல்லாம் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு வெளியே வந்தால் தான், அந்த படம் வெளியே வந்தால் தான் தெரியுமே தவிர, நம்ம நடிச்சிருக்கோம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கும், மக்கள் பார்த்து அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இங்கே இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜில் நானும் இருக்கேன். ராதாரவி அண்ணன் கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேன் தவிர, அவரோட கால் மேலே கால் போட்டு ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்வாரோ பயந்து பண்ணேன். பட் நல்லா இருக்கா சார்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிச்சு கணக்கு ஒரு தட்டுனார். அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டைரக்டரோட வழி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. என் பையன் ஒரு இயக்குனர், அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாருக்கும். வெரி ஹாப்பி. ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான இடத்துல நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க எனக்கு தெரியும். இதில் வந்து இன்னொரு பிரதர் நிக்கில் பிரதர், அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அந்த படம் வெற்றி படம். அது வரைக்கும் அது எந்த மாற்றமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் துஷ்யந்த், அஸ்வினிக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணுறேன்.
ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவா நீங்க வரணும். ஹரிப்ரியா டிவியில் பயங்கர பாப்புலராக இருக்காங்க எதிர்நீச்சல்லேருந்து. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. நம்மளாம் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்ரியல் எனக்கு இல்லை. அண்ட் இன்னொரு லீஜெண்ட் அவரும் கூட இருக்காரு. அவர் இன்னைக்கு ஆக்சுவலி லேட்டாக வர சரண்ராஜ் சார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மாணிக் பாஷா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. வாழ்க. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக the person I'm going to invite, அவங்க வந்து சூப்பரான கோரியோகிராஃபிஸ்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்காங்க. ஐ லைக் டு இன்வைட் பாபி மாஸ்டர் டு சே. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா சீரியஸ்லி எல்லாருக்குமே வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மேலே வருவோன்றது நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி டைரக்டர் சார் இந்த படத்தை வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சாங் நான் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதோட ஒவ்வொரு வழியும் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் சரி, வேலை செய்கிறவங்களாகட்டும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோமோ நான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துட்டே இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இதை ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்கு கொண்டு வந்து அவர் அடுத்த கேட்டகரிக்கு போகணுன்றது என்னோட விஷஸ். அந்த டீமுக்கு எல்லாருக்கும் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இந்த சாங் பண்ண காரணமே தினேஷ் மாஸ்டர் தான். தினேஷ் ஃபைட் மாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி அவரோட சக்ஸஸும் இந்த படத்தோட சக்ஸஸும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்கன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அண்ட் வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் ப்ரமோஷன் ஆசம் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோ பண்ணியிருந்தோம். அதில் வந்து துஷாந்தும் கேப்லாம் சூப்பராக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. துஷாந்த் வந்து இந்த சாங்கை ப்ரமோ சாங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது. என்னது ஜெயபிரகாஷோட சன்னா அப்படின்னால எல்லாருமே அந்த ஒரு வேப்பில் இருந்தாங்க. ஸோ க்யூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணதுன்னு நான் சொல்கிறது வேண்டியதில்லை. சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன் அதாவது இங்கே நானும் முருகர் பக்தர் ஒரு வேல் முருகன் போது எனக்கு கால் வந்தது. ஸோ இந்த ப்ரமோ சாங்க்கு ஒரு ப்ரமோ பண்ணாரு. அதுவே 36 டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே. அப்போது படத்தை எந்த அளவுக்கு எடுத்து போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரைலர்லையும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன். பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது வந்து ஒரு நம்ம ட்ரைலர்லேயே அதை வெற்றி தெரியுது. நம்ம சங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ராதா ரவி சார். நான் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். நான் 2K கிட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது என்ன வில்லத்தனமாக இருந்தாலும் அந்த காமெடியாக இருக்கட்டும், அது ஒரு இது அந்த சீரியஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்குது பாருங்கள் சார், பயங்கரமான ஃபேன்ஸ். சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அவுட்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அதை அது ஃப்ரேமில் வந்தாலே போதும். அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும். அப்புறமா நம்ம போபோ சசி மியூசிக் என்னங்க அந்த அதாவது எல்லா சாங்கும் ஒரு அண்டர் கிரவுண்டில் கேட்குற மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல்ல எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருப்பான். செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன். செம்மையாக இருந்தது. பயங்கரமாக பெரிய பெரிய படத்தெல்லாம் திருப்பி வருவீங்க. நம்ம கேமராமேன் சைலண்டாக உட்காந்துருக்கார் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு. அந்த ப்ரமோஷன் எவ்வளோ சீக்கிரம் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதுதான் அந்த குவாலிட்டி, அந்த ஒரு விஷயம் இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது. ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நம்ம அன்பு சார் இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன படம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் தண்ணி கேன் இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கும் கீழே இந்த தண்ணி கேன் மேலே எடுத்துவாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க என் ஒய்ஃப் நான் போய் மேலே எடுத்து வரணும். அது வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி கேனை கனெக்ட் ஆகும்போது தண்ணி கேன் போடுறவங்க கனெக்ட் அந்த கான்செப்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். Thank you so much, Master. அடுத்ததாக I like to invite a very talented woman and இங்க வந்து டிசைன் பண்ணனால நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து எஸ்பெஷலி தி டைரக்டர்ஸ்க்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆஹாலிருந்து கவிதா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் ஐ திங்க் ஆஹா தமிழுக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிற ஜேர்னி வந்து ஒரு 8-9 months முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சங்கர் கேம் அண்ட் மெட்டஸ் அண்ட் அப்போவே அவரோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்னீக் பீக் மாதிரி காட்டியிருந்தாரு. அது பார்த்த உடனே we thought like it's gonna be a great movie mainly because அது வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. அதனுடைய மியூசிக் ஹஸ் பிளேட் அ வைட்டல் ரோல். ஐ திங்க் அதில் நடிச்சிருக்கவங்க, அந்த ஓவரால் டீம், அதனுடைய ஒரு டொனாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு புது ஸ்பேஸில் இருந்தது. அண்ட் ஆஹா தமிழ் எப்போவுமே வந்து எமர்ஜிங் டேலண்ட்ஸோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஐ திங்க் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொன்னோடனே அது வந்து ஒரு தமிழ் படத்தை வளர்க்கணும் பேசுகிறோம், தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை பெருசாக்கணும் பேசுகிறோம். பட் எந்த அளவுக்கு வந்து புது முயற்சிகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்குறோன்றது வந்து இன்னைக்கும் ஒரு 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 பெரிய விஷயமா இருக்கு. பெரிய படங்களுக்கு, பெரிய ஆக்டர்ஸ்க்கு உடனடியாக ஒரு நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு குளோபல் அக்ளைம் கிடைச்சிருது. பட் நல்ல முயற்சிகள், சின்ன விஷயமா ஆரம்பிக்கிற விஷயங்கள் எவ்வளோ பெருசாக ஆகுன்றதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு இதில் தான் வந்து ஐ திங்க் ஃபார் திஸ் மூவி ஐ ரியலி ஃபீல் தட் ஆஹா தமிழ் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்வயரிங் த டிஜிட்டல் ரைட்ஸ். படம் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து அக்வயர் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் த டைரக்டர் ஜெயவேல் ஐ திங்க் கவர்மெண்ட் மேட்டர்ஸ் ஒரு டெபியூ மாதிரியே இல்லை. ஐ திங்க் ஆன் த ஹோல் படம் பார்க்கும்போது எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. ஒரு தண்ணி கேன் போடுற ஒரு பிளாட் எடுத்து அதை இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ ஜஸ்ட் கேம் டு சே ஹலோ ஃபார் தெம் அண்ட் தே மேட் மீ sit in the stage, and thank you so much for that. And I think all biggies, I think Anbud Chedian sir or let it be JP or Radha Ravi sir, they are behind the movie. And இந்த மாதிரி ஒரு பெரிய டீமோட இது வளர்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் for the ecosystem, Tamil ecosystem. Thank you so much for being here and supporting the imaginative talents, and Aha Tamil is really proud to be a part of this movie. Thank you so much. The person I'm going to invite, இவர் வந்து ஸ்மால் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், நியூ ஃபேஸ் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், படங்களுக்கு வந்து நிறையவே ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அவர் பேர்லேயே அன்பு இருக்கு. ஸோ அன்போட வந்து ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் அன்பு ஷெரி. வருகின்றிருக்கும் சினிமா பிரபலங்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர்ணன் படம் பார்த்துட்டேன். நான் ராஜாரவி அண்ணன், புது நடிகர்கள் எல்லோரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள வீட்டில் எந்த வீட்லேயுமே வாட்டர் கன் இல்லாத ஒரு வீடே இருக்காது. அதை வச்சு நம்ம ஜெயவேல் நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. நான் ஜெயவேல் வந்து எப்போவுமே என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறாள். சரி, அவர் படம் பார்த்துட்டு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணேன்னா, ஒரு படம் சின்ன படம் ஒரு வியாபாரம் ஆகாமல் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவருடைய உழைப்பு, இவருடைய கனவு, இந்த இளைஞருடைய கனவு எல்லாம் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு நினைவாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம தயாரிப்பாளராக இருக்கும்போது ஜெயபிரகாஷுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் நடிகர் ஆகிட்டார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸுக்கு வாங்கின காசு இன்றைக்கி வரைக்கும் தர முடியாமல் கூப்பிட்டா வருவார். ஆனால் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, இன்றைக்கி உள்ள வியாபாரம், இன்றைக்கி ஓடிடிலாம் நிறைய வியாபாரம் இருக்குன்னு சொல்லி எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி சுத்தமாக வியாபாரமே கிடையாது. ஏன்னா பெரிய படமே அவங்க சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுற இடத்துக்கு போயிட்டோம். அதனால் இந்த நேரத்தில் வந்து கார்த்தி, ஜெயவேல் இவங்கெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெற்றி பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. Film Chambers and Producers Unionல ஒரு புது படத்தோட டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல வந்து இவரோட பேர் வந்து டிஃபால்ட்டா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு எனக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் I'd like to invite the very proud father and talented actor Jayaprakash. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம்.
அங்கே உட்காந்துருக்கும்போது நிக்கில் ஏதோ ஜோக் அடித்தார், ஏன் அப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னா உங்கள்கிட்டையும் சொல்லி அவங்க வந்து இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், நான் ஹைதராபாத் போய் 1 வருஷம் ஆச்சு, எதுக்கே அது ரூமர் கிளப்புறீங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நிறையா இருக்குது. எப்படி அன்பு சார் வந்து ஜெயவேல் முருகன்ட்டு சொன்னாங்களோ, பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி என் சன்னை கேட்டு வரும்போது நான் சொன்னதும் அதுதான். 2 ஃபேக்டர் எனக்கு தெரியும். ப்ரொடக்ஷனோட சங்கடங்கள், அதை ரிலீஸ் பண்ணுறதோட பிரச்சனைகள், லிட்ரலாக வாழ்ந்து அனுபவித்து பார்த்தவன். ஸோ இவங்க வரும்போது நான் சொன்னேன், ஏன் நல்லா அப்படியே நீங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்படியே பண்ணுங்களேன், இப்போ எதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் எடுத்துருவோம் சார் நாங்கள். எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறாங்களோன்னு மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. பட் இவென்ச்சுவலாக அவங்க எடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தண்ணி பிரச்சனை, வாட்டர் கேன், அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, இன்னும் 50 வருஷத்துக்கு இருக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் அன் அவுடேட்டட் ஸ்கிரிப்ட். ஸோ எனி டே இட் லுக் வெரி ரிலேட்டட். நான் படம் பார்த்துருக்கேன். என்னதான் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாலும் அது ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு அந்த ராதாரவி சார் அங்கே நிற்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு, சங்கர் சொன்ன மாதிரி தான் அவரோட டைலாக் டெலிவரியிலே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டர் பேசினா எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அவ்வளோ ரசிக்கக்கூடியதனமாக இருக்கும். கூட ஜீவாரவி சார், துஷ்யந்த், நிறைய யங்கர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது வந்து அவ்வளோ பிரைட்டாக அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா, அந்த மாதிரி ஒரு ராதாரவி சார் மாதிரி ஒருத்தராங்க இந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தான் நீங்கள் மைண்டில் என்ன தான் எழுதினாலும் அந்த எழுத்துக்களை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேவை. ஜெயவேல் அந்த விஷயத்தில் உண்மையிலே ஜெயிச்சு அப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் ராதாரவி சார்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் டெக்னீஷியன்ஸ்ன்னு எனக்கு சில பேர் சொல்லணும்னு தோணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எந்த ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது துளி கூட தெரியாது. அதான் சினிமா. காசை கொட்டி 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 எடுத்தாதான் ரிச்சாக காமிக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜெயவேல்ட்டு அந்த அளவுக்கு பணமும் கிடையாது. ஆனால் நிறைய மூடு இருந்தது, அந்த புத்திசாலித்தனம் இருந்தது, கார்த்திக் இருந்தது. இவங்க எல்லாத்தையும் ஒன்று என்னன்னா அந்த தன்னம்பிக்கை. எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த படத்தில் உள்ள சாங்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களே ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீரோவாக நடித்த துஷ்யந்தும் கேப்ரியலாவும் நம்ம ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பாட்டு பண்ணோம்ல, அந்த பாட்டை போய் பார்க்கலாமா, அடுத்தவன் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னை தானே கிண்டல் பண்ணிக்கிட்டு அதே ஒரு ஹியூமராக பண்ணி அதையும் ரசிக்க வச்சாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஓட்டர் சாங், அந்த ஸ்டெப்பு வச்சு அது ஒரு சாங், இதெல்லாம் கிரியேட்டிவ் வேணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மந்தமாக போய் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு உட்காரக்கூடிய களம் அது. என்னன்னா அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் அவ்வளோ சங்கடப்பட்டாலும் அந்த கிரியேட்டிவிட்டியை விடாமல் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன பண்ணலாம். ஜெயவேல் முருகன்ட்ட இன்னொன்று இருக்குது. நம்மளாம் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாக்கா, ஜெயவேல் வந்து அந்த 3 நிமிஷத்தை வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே பேசி மூச்சு விடாமல் பேசல தனுஷ் சாருக்கு காம்படிஷன் கொடுப்பா. அப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்புவார். இவ்வளோத்துக்கு நான் அவருக்கு எந்த உதவியும் பண்ணதில்லை. அதில் ஒரு 1000 ப்ளீஸ் 1000 தேங்க்ஸ் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரு தம்ஸ் அப் போடுவேன், இல்லை ஒரு ஆட்டின் போடுவேன். ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வத்தெல்லாம் எங்கேயோ கொட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நானும் ஒருத்தன் எனக்கு வந்து அப்பப்போ வரும். அது 3 நிமிஷம் மெசேஜ் எல்லாம் வந்ததுன்னா நீங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம் தான் பண்ணி விட்டுட்டு. ஏன்னா அவ்வளோ இருக்கும் அதில் கண்டென்ட் கட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எதுலேயுமே விடவே இல்லை. இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல அவ்வளோ பெரிய போராட்டம். பட் என்னைக்கு பார்த்தாலுமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து இந்த டிஓபி ஸ்ரீராம், his job is, I should say it is a phenomenal job. தண்டையார்பேட்டில் போய் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த லொக்கேஷனில் ஏற்கனவே பேசினதை விட ஜாஸ்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன், அவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்ட்டு. ஆனால் இந்த சைடில் பார்த்தா ஜெயவேல் முருகன் அதெல்லாம் அந்த சைடு பார்த்து விட்டுருந்தா, வா நம்ம ஷூட்டிங் போகலான்ட்டு. இந்த சைடில் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோ தெளிவாக போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது மியூசிக், போபோ ஷாஷி, இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். எப்போ கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அது. அந்த சவுண்டிங் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சவுண்டிங் பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தெரியாது, ரசிக்க மட்டும் தெரியும். சச் லவ்லி வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். உங்களுக்கு படத்தை அந்த கிரிப்பாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் குட் ஆர்டிஸ்ட் இதில். இப்போ ஜீவாரவி சார், அவங்க மகேஸ்வரி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க.
எனக்கு சில பேர் மறந்துடும். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அப்படிங்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் எங்கேயோ அவங்க அப்பா அம்மா ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ சிரமப்பட்டு கடைசியாக அது அன்பு சார் கைப்பட்டு அவங்களோட ஆதரவோடு தேட்டருக்கு வருது. நம்ம எவ்வளோதான் சிரமப்பட்டாலும் அது சரியான தேட்டரில் சரியான ஷோ டைமில் கிடைக்கலன்னா பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து தள்ளி போட்டுருவாங்க. ரொம்ப லேட் நைட் ஷோ போகலாம், இல்லைன்னா ரொம்ப ஏர்லியராக வரலாம். பட் இது மாதிரி ஒரு ஆதரவு வரும்போது அந்த நம்மளுக்கு கிடைக்கிற தேட்டர்ஸ் ஆகட்டும், நல்ல தேட்டர்ஸ் வரும், நல்ல டைமிங் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோட கண்டென்ட் ஆடியன்ஸ் உள்ள கூப்பிட்டு வரும். அந்த படத்தோட சாங்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொருத்தர் நான் தேங்க் பண்ணணுன்னாக்கா ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் சைந்தவி மேம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், இந்த பாட்டை நீங்கள் பாடி கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு அனுப்பிச்சி விடுங்க சார் டியூனை அப்படின்னாங்க. ஜெயவேல் அனுப்பிச்சு அப்படியே அனுப்பிச்சிட்டு அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் வேணும்னா அதையும் செஞ்சு கொடுத்தாங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ. இவ்வளோத்தையும் எனக்கு அவர்கிட்ட பெரிய பரிச்சயம்லாம் கிடையாது. ஒரு ரிக்வெஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தன் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காண்டி சார் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சார் பண்ணுறாங்க அனுப்பிச்சி விடுங்க. அடுத்து அதாவது அதை பற்றி பேசக்கூட விடல, நீங்கள் டியூன் அனுப்புங்க, நான் ஸ்டூடியோவில் நானே பண்ணி அனுப்பிச்சிடுறேன். சச் அ கிரேஷியஸ் மேன் he was, and so is Saindavi ma'am. All we have to thank them, very honestly. இந்த படம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா வந்திருக்குது. வந்து எதிர்நீச்சல் சீரியல் மூலியமா நம்ம எல்லா ஹார்ட்ஸ்லயும் இடம் பிடிச்சிருக்காங்க. இட்ஸ் none other than the very beautiful ஹரிப்ரியா அவர்கள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதில் தவம் பண்ணியிருக்கேன். எங்கே கோயில் போனாலும் எங்கே போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடரப்போகுது நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் ஜெயவேல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்திருக்கு. ஸோ அதில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமா எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஹிட் ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர். ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு. அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுறேன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நல்ல வேளை அந்த சீன்ல டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமா இருந்தது சார். பட் யூ மேட் இட் ஸோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகா எனக்கு வச்சிருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் whenever I'm low, I just இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். See how beautiful I am. I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னை நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தையும் ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனால் அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசா எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாம்மா, அது ஏதோ ஒரு சீன் வந்து சார்
ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் saree கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ என்ன பண்றது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து saree கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வில் சார் ஃபார் திஸ், அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ், அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். From one anchor to another senior anchor, congratulations. இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு இது மாதிரி அமையட்டும். அடுத்தபடியாக a very talented actor and இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ரௌடான பிரதர் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக என்ன பேசுகிறேன், இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெயவேலும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணன் வந்து பார்ப்பாங்க. அண்ணன் வந்து இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா வந்திருக்காங்க, கடை வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக நான் சங்கர் இருக்கான், என் தம்பி ஜேபி சார், சார் துஷ்யந்த், எல்லாருமே தெரிஞ்சவங்க. அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், கோபி மாஸ்டர், சொல்லிக்கிட்டே போகலாம் சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் சார் பண்ணிக்கிற நவ்யத்தில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன் என்ன பண்ணிட்டு போகிறாங்களோ யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பாருங்க, நல்லா இருக்கு, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர் ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சாரி, நான் இப்போ தான் வந்தேன். ராதாரவி சாருக்கு சாரி, எல்லாருக்கும் மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி. என்னால் ஆக்சுவலி வர முடியல, பட் கண்டிப்பாக ஜெயவேல் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்தேன் இன்னைக்கு நான். ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட். ஸோ நர்வஸாக இருக்கேன். ராதாரவி சார் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஐ ஹேவ் அ ஸ்மால் இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினாரு, ஆனால் எனக்கு பயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லணும்னா, ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெயவே முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையுள்ள படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பார்ட்னர் கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து பாபி மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகாக எடுத்தார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அண்ட் ஆமாம், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லாரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் சரி, அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14 வேர்ல்டு வாட்டர் டே. It's very important to us. Please go and watch the film. Thank you. Gunashathra Nayananoda very talented son, and this is also his debut film as the lead of the film. I'd like to invite Dushyant to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். சின்ஸ் ஈசன், பேர்டன், நெருங்கல் 3, இப்போ வர்ணன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாங்கள்
லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டே. 3 days or 4 days of work that we had. எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை ஓடிச்சிட்டார் எனக்கு எப்படியோ. அதோ ஒன்று ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் மேலே மேலே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகணும்னு சொன்ன உடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம். அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியா இருக்கும், சுற்றி போவோம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டு இருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா if he didn't give me that confidence that we could shoot this scene, கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. தினேஷ் மாஸ்டர் and all his assistants, thank you so much for keeping us safe and shooting that scene completely with no injuries ever. Thank you master once again. This movie is 4 years of hard work நாங்கள் போட்டிருக்கோம் அந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. I hope you guys enjoyed it as much as I enjoyed making this film with Jayveer sir. Please do support the film. And I'm glad that I had to work with such amazing artists like Radha Ravi sir, Saran Raj sir, Gabriella, Haripriya, Light Pro, and we had one very good help. நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய் பொறுத்த ஒரு பையன் அஸ்வின்னு சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. March 14th தியேட்டர்ஸ் வருது. சப்போர்ட் ஆர்டிஸ்ட் லைக் அஸ். தேங்க்யூ ஸோ மச் once again. Congratulations. அதான் இது ஒரு சந்தோஷமான தருணத்தில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேணாம், உங்ககிட்ட ஷேர் பண்ண வேணாம்னு இருந்தேன். இருந்தாலும் அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஆசம் ஃபீல் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில் ஒரு பையன் காட்டுவாசி மாதிரி போட்டு அவன் தான் அந்த பாட்டை வந்து கேப்ரலா கிட்ட அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். நடுவில் சின்ன சின்ன விட்டு வருவான். அவன் வந்து இறந்து போயிட்டான் முந்தானத்து. எங்களால் ஏற்றுக்கவே முடியல. 28ஆம் தேதி ரேஷ் டிரைவிங், ஹெல்மெட் போடல, பின்னாடி உட்காந்த பையன், ஓட்டுனவன் நல்லா இருக்கான், பின்னாடி உட்காந்த பையன் நம்ம ஆலந்தூர் நம்ம மீனம்பாக்கம் அந்த ரோட்ல. எங்களால் அவனுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மாவும் தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க. என்னால் இந்த 7-8 நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஜிஹெச்சில் போய், அதாவது தலை உள்ள அடி கிடையாது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, கால் எலும்பு மாத்திரம் உடஞ்சிருக்குன்ற பையன் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நானும் என் டாக்டரும் போய், ஆனால் ஷீஸ் ஆல்சோ டாக்டர், அதனால் அவங்கள ஜிஹெச்சில் நாங்கள் விடவே இல்லை. கேட்டு அம்மாவுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லி 6 நாள் 7 நாள் ஆகாஷ் அரெஸ்டட். அந்த பையன் என்னோட பெஸ்ட் அசிஸ்டன்ட். ஏஆர்எஸ் டீமில் வந்து அவ்வளோ டான்ஸ்லாம் பண்ணியிருக்கான். இப்போ கூட நம்ம மாற்றிருக்கோம், ஷோஸ் பண்ணி நிறைய. நான் எதை சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் இப்போ கூட மீடியா, இப்போ வரணும்னு படம் பார்க்க வர மக்கள் எல்லாருக்கும் ப்ளீஸ் ஹெல்மெட் போடுங்க. ரேஷ் டைமில் நான் வண்டின்றது வந்து சௌரியமாக போகிறதுக்கு அது மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது போதும். எனக்கு வந்து ஃபுல்லாக கைகள்லாம் உதறுது. ஏன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்ணீர் வந்து அவன் பாட்டை போட்டவொன்னே அந்த பையன் தான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. இன்னும் படமும் ரிலீஸ் ஆகலை. இது மாதிரி 2-3 ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்கான் அந்த பையன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, வரப்போகுது. அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது மாதிரி ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், அந்த பசங்க ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ், அவங்க நட்சத்திரான்னு ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வர 8:40 நடந்திருக்கு. அந்த 1 hour கோல்டன் ஹவர் மிஸ் பண்ணிட்டோம். டாக்டர்ஸ் ப்ளீஸ், ஜிஹெச் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம், ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி 1ஆம் தேதி எங்களுக்கு கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூடவே இருந்து ஓடி போய் பார்த்தோம். மேலே போனால் அந்த ஸ்கேன் ஒன்று தான் இருக்குது, அது ரிப்போர்ட் வரதுக்கு 6 மணி ஆகும். இந்த மாதிரி நான் வந்து இதை வந்து கவனத்துக்கு ஏன் எடுத்துகிட்டு வரேன்னா, எவ்வளோ இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் கட்சியில் வரவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில யாராவது அவங்க அசிஸ்டண்டாவது இருந்து அங்கே இருந்து பாருங்க. ஒரு பிஜி தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. நல்ல டாக்டர்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக கண்டே பிடிக்க முடியாமல் செப்டிக்
ஷாக் அப்படின்னு சொல்லி நிமோனியா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் சொல்லிட்டாங்க. வந்தவொடனே உள்ள என்ட்ரி பண்ணவொடனே ஒரு டாக்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி அந்த பேஷண்ட்டை பார்த்தாங்கனாலே போதும். ஆனால் அவங்கவுங்க ரவுண்ட்ஸில் அவங்கவுங்க வந்து போயிட்டு போகிறாங்க. நாங்கள் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச எங்களுக்கே வந்து இந்த நிலவனா ப்ளீஸ் எல்லாருமே அந்த கவர்மெண்ட்டில் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு மக்கள், இன்னைக்கு மீடியா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்கல்ல, இந்த இது முடிச்சோன்னா அடுத்ததுக்கு போவீங்க. ப்ளீஸ் எல்லா ஹெல்மெட் எல்லாம் சேஃப்டியாகும். இது மாத்திரம் இது மக்களுக்கு, அதை தான் நான் சந்தோஷமான நேரத்தில் இதை ஷேர் பண்ண வேணான்னு லாஸ்ட்டாக முடியும் போது நிக்கில் சார் கிட்ட சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட இழப்பில் உங்கள் அம்மா அந்த குழந்தைங்க எங்க ஒவ்வொரு நாளும் காலையில் இவன் மூச்சு விடுவானா அந்த பிபி இறங்கும் ஏறும், பிபி இறங்கும் ஏறும். இந்த பசங்க யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஃபேமிலிஸ் ஹெல்மெட் போடாமல் எவ்வளோ பேர் நம்ம ரோட பார்க்குறோம். ப்ளீஸ் கையெடுத்து கும்பிட்றேன். இனிமேட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மைக் கிடைக்குதோ இதை நான் அவேர்னஸாகவும் சரி நான் எல்லாருக்குமே மக்களுக்கு சொல்லுவேன். ஆகாஷ் மாரி வேற யாருக்கும் இது நிலைமை வரக்கூடாது. நன்றி.